அது என்னன்னா நான் என்ன நினைப்பேன்னா அந்த மாதிரிலாம் ஈஸியாக லைஃப்பில் நடந்ததுனால தானோ என்னவோ தெரியல, நான் வந்து கிடைச்ச ஒரு விஷயத்த ஈஸியாக கொண்டு போய் தொலைச்சிட்டேன். வண்டியில் இறங்க போகலான்னாரு. சார் என் மியூசிக் டேரக்டர் வந்துருக்கார் சார் பார்த்தார். இன்னைக்கு அது ஞாபகம் பார்த்தார். ஏன்னா நானும் ரொம்ப டல்லாக இருப்பேன், என்னோட மியூசிக் டேரக்டர் என்னோட ரொம்ப டல்லாக இருப்பார். பார்த்தாரு, ஓ இவர் தான் மியூசிக்கா அப்படின்னாரு. எனக்கு வந்து அது ஆரம்பத்துலேருந்தே இருந்ததுங்க. நான் இருக்கிறதா சொல்கிறது தான். நான் ஆட்டோ போட்டு வந்தேன், நான் இப்படி வந்தேன், அதெல்லாம் தேவையில்லைன்னு தோணுது எனக்கு. அதெல்லாம் வேணாம், என்ன சும்மா அந்த சீன் போடுறதெல்லாம் வேணாமேன்னு தோணுது. நான் இப்படி தான் இருக்கேன், அவ்வளோதான். நான் உடனே சொன்னேன் அவர்கிட்ட வந்து டக்குன்னு, சார் நான் இப்போ சொல்லணும் சார் உங்களுக்கு கதை அப்படின்னு. அவர் அப்போ கேட்கவே இல்லை, விட்டு சொன்னேன். நான் சார் நான் இப்போ கதை சொல்லணும் அப்படின்னு. ஏதாவது புரியல எனக்கு. இல்லை இப்போ கதை சொல்லணும் சார் சொன்னீங்களா சார், நான் அஸ்னேட்டாக ஒர்க் பண்ண மாதிரி ஐடியாவே இல்லை அப்படின்னா. அப்பா அவர் சொல்கிறார், எங்களுக்கு பணம் கொடுக்குற மாதிரி ஐடியாவே இல்லை அப்படின்னு. சரியில்லை, நம்ம கொஞ்சம் சரியில்லாமலே இருந்தேன் நான். ஸோ எனக்கு அதுக்கப்புறம் இனிமேல் இங்கே இருந்தால் அனுப்பிடுவாங்கன்றதுக்கப்புறம் சொல்லாமல் கொள்ளாமல் சென்னைக்கு ஓடி வந்தது தான். அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறதுலே வந்து டாமினேட் அவர் தான். அப்போ எனக்கு அவர் பெரிய ஆச்சரியமாக இருந்தார். இன்னைக்கு வரைக்கும் பாரதி ராஜா திருவேங்கடத்தின் இனிய வணக்கம். இது விறுவிறுப்பு திரு. இன்றைய ஷோவில் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்திருப்பது 1998ஆம் ஆண்டு வெளியாகி பெரும் வெற்றடித்த படமான 25 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றளவும் பேசப்படும் படமாக இருக்கிற தினந்தோறும் படத்தின் இயக்குனரும் வசனகர்த்தாவும் சினிமா காதலனும் ஆகிய தினந்தோறும் நாகராஜ் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசுவதற்கு, அவர் பேச நாம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறார். வணக்கம். நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னா, யூடியூப் பெரிய ஆடியன்ஸ் எல்லாரும் சமூக வலைதளத்துல, ஏன்னா சமீபத்துல என்னென்னமோ உங்களை பத்தின டாக்ஸ் எல்லாம் இருக்கும்போது அவர் நல்லா இருக்காரா, நலமுடன் இருக்கிறாரா அப்படின்னு நிறைய பேர் நலம் விசாரிக்கிறாங்க. அதை பார்க்க முடியல. ஆமாங்க, கண்டிப்பா. ஆக்சுவலாக முதல்ல வந்து எனக்கு இந்த இன்டர்வியூட ஆரம்பமே வந்து பார்த்தீங்கன்னா சித்ரா சார் இருக்காரு இல்லையா, சித்ரா சார் தான் கூப்பிட்டு, சித்ரா சாரை கூப்பிட்டு இப்படி ஒரு இன்டர்வியூ பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தார். நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, அவரை முன்னாடியே தெரியும், பட் நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, சார் இப்போ எனக்கு இன்டர்வியூன்றது வேணாம் சார், நான் ஒரு ப்ராஜெக்டில் இருக்கேன். இந்த படம் எடுத்து ரிலீஸ் பண்ணிக்கும். இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் நான் என்னவா இருக்கிறேன்றது தெரியும். நான் நிறைய ஒரு மாதிரி இதாக இருந்திருக்கேன், பட் இந்த படத்தோட ரிலீஸுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மறுபடியும் பெரிய ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும். இந்த படம் மறுபடியும் அப்படி இருக்கும், சோலோட உள்ள படம். அதுக்கப்புறம் நான் இன்டர்வியூ பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வரேன் சார் அப்படின்னு. அதனால் அவர் என்ன சொன்னார், இல்லையா நீ சரியாக இருக்கிற, ரொம்ப கரெக்டாக இருக்கிறன்ற விஷயமே ஜனங்களுக்கு தெரியாது அப்படின்னு. மீடியாவில் இருக்கக்கூடிய பல பேருக்குமே தெரியாது, நீ இன்னும் வேற மாதிரியா இருந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. உனக்கு இந்த இன்டர்வியூ வந்து உனக்கு பெரிய பூஸ்டப்பாக இருக்கும். உனக்கு நம்ம என்னவா இருக்கோன்றது நமக்கு மட்டும் தெரிஞ்சால் பத்தாதையா, நம்ம கூட இருக்கிற ஒரு 3-4 பேருக்கு தெரிஞ்சால் பத்தாது. சமூகத்துக்காக, சொசைட்டிக்காக உள்ள வந்து வேலை செய்யணும்னு நினைக்கிற ஆள் நீ இப்போ எப்படி இருக்குன்றது அவங்களுக்கு தெரியணும்ல. தெரியப்படுத்துறதுக்காக நான் உன்னை கூப்பிட்றேனே தவிர, நீ வரதுனால எனக்கு பெரிய ப்ளஸ்ஸு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உனக்கு இது வந்து நல்லா இருக்கும், நீ ஓப்பனாக பேசணும்னு நினைக்கிறேன்னா அது இல்லை சார் நான் தான் அப்படின்னா அவர் தெளிவாக சொன்னார், நீ வா, இது உன் லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால சொல்ல வரேன். நம்ம சரியா இருக்குன்றது 10 பேருக்கு தெரியணும்யா, தெரிஞ்சால் தான் நம்மளை வந்து கன்சிடரே பண்ணுவாங்க, அது ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு. அவர் சொன்னது ரொம்ப கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் போய் பார்த்தேன், அவரை போய் பார்த்தேன். பார்க்கும்போது இதே மாதிரி தான், உங்களை மாதிரி அவர்கிட்ட கேட்கும்போது என்னால் வந்து நான் வரும்போது அவங்க என்ன கேட்க போகிறாங்க, நான் என்ன மாதிரி பதில் சொல்லலாம் அப்படின்லாம் எனக்கு இதில் எந்த ஐடியாவும் கிடையாது. இப்பவும் எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. ஆமாம், அதான் இல்லைங்க. ஒரு வேற மாதிரி ஒரு கதை எழுதுகிற, ஒரு ஸ்க்ரீன் பண்ணுறோம், ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறோம், ஒரு டைலாக் எழுதுறோம்னா அதுக்கு சில ஐடியாஸ் இருக்குது, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்ட்டு. மற்றபடி இன்டர்வியூக்கெல்லாம் வந்து ப்ராப்பராக என்னப்பா எப்படி சொன்னால் எப்படி சொல்லணும், எப்படி சொன்னால் நல்லா இருக்கு, அதெல்லாம் வேணாம்னு நினைக்கிறது இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான். ஸோ முதல்ல ஆரம்பிச்சது வந்து சித்ரா சார் தான். எங்களுக்கு திடீர்னு ஒரு தயக்கம் ஆயிடுச்சு சார். என்னாச்சுன்னா, பல நேர்காணல்கள் நீங்கள் கொடுக்கும்போது அதை நிறைய பேர் ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு தத்துவ ஞானியாக மாறிட்டாரோ அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் கூட பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது நான் படம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னா எங்களுக்குலாம் ஐயோ இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கேன்னு இருந்துச்சு. திருப்பி இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி சார். சினிமா ஜேர்னின்னு பார்த்தா எல்லாரும் சென்னைக்கு கிளம்பி வர்ற கதை ஒரு கதை. அந்த கதை ரொம்ப கேட்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், ரொம்ப விறுவிறுன்னு. அந்த மாதிரி நீங்க எந்த கனவோடு, என்ன வாகனம்னு, யாரை இன்ஸ்பிரேஷனா நினைச்சு நீங்க வந்தீங்க சார்? நாகர்கோவில் பக்கம் திருப்பதி சாரம் அப்படின்ற ஒரு வில்லேஜ் தான். அங்கேருந்தா நான் சினிமாவுக்காக கிளம்பி வந்தது. சினிமா சின்ன வயசுலேருந்து எனக்கு இருந்ததுங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு +2 அந்த டைம்ல இருந்தே ஒரு
அந்த டைம்லேயே இருந்துச்சு. நான் ஒரு டிப்ளமா வந்து ஒரு இடத்துல போய் படிக்க போயிருந்தேன். அப்போவே எனக்கு சினிமா பற்றின கிரேஸ் தான் நல்லா இருந்தது. எப்போவுமே படிக்கிறத விட சினிமா அப்படின்னு தான் தோணும். ரெண்டாவது எங்கள் ஊரில் வந்து ஒரு லைப்ரரி இருந்தது, விவேகானந்தா லைப்ரரின்னு ஒரு லைப்ரரி இருந்தது. அங்கே போய் சும்மா ரொம்ப படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட், அங்கே போய் உட்காந்து புத்தகங்கள் வாசிக்கிற பழக்கம் வந்து சும்மா படிப்பேன். என் கூட இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து நிறைய வாசிக்கிற பழக்கம் இருந்தது. என் கூட மகாராஜன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர்லாம் அப்போவே நிறைய படிப்பான் அவன்லாம். பட் நான் வந்து எப்போவாது உட்காந்து சில புத்தகங்கள் படிக்கிறேன். அவன் அப்போவே வந்து சுந்தர ராமசாமியோட புளிய மரத்தின் கதை, ஜே சில குறிப்புகள். அவர் வந்து எங்கள் ஊர் சுந்தரராமசாமி சார் வந்து ஆக்சுவலாக நாகர்கோவில் தான். அவரெல்லாம் போய் அடிக்கடி அவன் பார்க்கலாம் போவான். எனக்கு அந்த அளவுக்குலாம் எனக்கு இலக்கியத்து மேலெல்லாம் பெரிய ஈடுபாடு கிடையாது, எனக்கு தெரியவும் செய்யாது பெருசாக. ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சம் படிப்பேன். பட் அது என்னவோ தெரியல, எனக்கு அது படிக்க பிடிச்சிருந்தது. எனக்கு இது மேலே ஒரு பெரிய காதல் இருந்தது. சினிமா அப்படிங்கிறது வந்து அப்போத்துலேருந்தே ஆரம்பிச்சிச்சுங்க, படிக்கிற டைம்லேயே இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜில் படித்து ஒரு இடத்துல டிப்ளமோ முடிச்சுட்டு ஒரு இடத்துல வேலைக்கும் போனேன். திருச்சியில் எங்கள் அண்ணன்லாம் திருச்சியில் இருக்காங்க. திருச்சியில் பிஹெச்எல் பக்கத்தில் ஒரு கம்பெனியில் ஒர்க்கும் பண்ணினேன். என்னால் ஒர்க் பண்ணவே முடியல, ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஒர்க் பண்ண முடியல. அங்கேருந்து திருப்பி எனக்கு வந்து ஒரு பாஸ்போர்ட்லாம் எடுத்து என்னை வந்து வெளிநாட்டுக்கு ஏதாவது வேலைக்கு அனுப்பலாம் அப்படின்னு மாதிரி. அதாவது இவன் சரியில்லை, நம்ம கொஞ்சம் சரியில்லாமலே இருந்தேன் நான். ஸோ எனக்கு அதுக்கப்புறம் இனிமேல் இங்கேருந்து அனுப்பிடுவாங்கன்றதுக்கப்புறம் சொல்லாமல் கொள்ளாமல் சென்னைக்கு ஓடி வந்தது தான். ஸோ சினிமா தான் இழுத்து கொண்டு வந்தது. சினிமா கொண்டு வந்தது. நடிகராகவும் ஆசைப்பட்டு வரவங்க உண்டு, கலைத்துறையில் என்னென்னமோ ஃபீல்டில் வரணும்னு ஆசைப்படுறவங்க உண்டு. நம்ம இயக்குனர் தான் ஆகணும் அப்படின்னு எப்படி ஒரு ஆளுமை தான் சார். நான் வந்து ஒரு எங்கள் ஊரில் இருக்கும்போது பாரதி ராஜாவோட படம் இது நம்ம அலைகள் இது இல்லை ஷூட்டு, அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறதுலே வந்து டாமினேட் அவர் தான். அப்போ எனக்கு அவர் பெரிய ஆச்சரியமாக இருந்தார். இன்றைக்கு வரைக்கும் பாரதி ராஜா அப்படின்ற ஒரு பெரிய ஆளுமை, அந்த மனுஷன் வந்து நமக்கு இன்னும் ஒரு பெரிய ஆச்சரியம் தான். அவர் வந்து பார்க்கும்போது பார்த்தா எல்லாரையும் அவர் தான் பண்ணிகிட்டு இருக்கிறார், எல்லா விஷயத்தையும் அவர் தான் சொல்கிறார், எல்லாரும் அவர் சொல்கிறது தான் எல்லாரும் கேட்குறாங்க. ஸோ எனக்கு அவர் என்னவா இருக்காருன்னு பார்த்தா அவர் இயக்குனர். ஸோ சினிமாவுக்கு போகணுன்னு ஒரு தாட் இருந்தது, போனால் இயக்குனராக தான் போகணும். அந்த டீமில் அவர் தான் கேப்டன் அப்படின்னா ஆசைப்படும் போதே பெருசாகவே ஆசைப்படுவோம். பட் அது நமக்கு பிடிச்சிருந்தது. பட் அந்த மாதிரி தான் போகணுன்றது முதல்ல மைண்டுக்குள்ளே வந்து ஒரு இயக்குனராக தான் ஆகணும் அப்படின்றது பாரதி ராஜா சாரை முதல்ல பார்த்து அவர் ஷூட்டில் பார்த்தப்ப தான், அலைகள் டைமில் தான் அவரை பார்க்குறேன் நான். ஸோ அதுக்கப்புறம் தான் தோணுச்சு. இங்கே வந்துடுறீங்க சென்னை வரும்போது எப்படி வீட்டில் சொல்லிட்டு வந்தீங்களா அப்படி கேட்பாங்களா, வீட்டில் சொல்லுவீங்க? ஆமாம் கண்டிப்பாக சொல்லலாம் வரலைங்க. வீட்டிலேருந்து ஓடி வந்தது தான். வீட்டிலேருந்து கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு ஓடி வந்தது தான். திருச்சியிலேருந்து வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். யாருமே எல்லாம் வழியெல்லாம் அனுப்பி வைக்கல, ஏன்னா அது மாதிரி நம்பிக்கையும் கிடையாது அவங்களுக்கு. அதனால் வந்து நான் ஓடி வந்தது தான் ஊரை விட்டு. ஓடி வந்து இங்கே வந்து ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு அப்புறம் முடியல, தாக்குப்படியாக போயிட்டேன் நான். திருப்பி 2வது போயிட்டேன். ஏன்னா முடியல, இங்கே வந்து பசி அது இதுன்னு ஒன்றுமே தெரியாது. வந்தாச்சு திருப்பி போயிட்டேன். முடியாது, ஒன்றும் தெரியாது, போயிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி வந்தோம். அப்புறம் திருப்பி நான் வந்ததுக்கப்புறம் திருப்பி என்னை வந்து எங்கள் அண்ணன் திருச்சியில் இருக்கார், அவர் தேடி கண்டுபிடிச்சி என்னை அவரோட கூட்டு போனார். மறுபடியும் நான் இங்கே வந்துட்டேன். அப்புறம் பார்த்தேன் இது இனிமேல் சரியாக வராது, இதுக்கு லைஃப் வந்து இதுதான், இனிமேல் நம்ம கூப்பிட்டு வர்றது அதெல்லாம் வேணாம், நான் அப்படியே விட்டுருங்கன்னு அப்படியே விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் சினிமா தான் அப்படியே வாழ்க்கை. அப்படியே போகுது வாழ்வாதாரம், அப்படியே ஒரு முடிவு பண்ணுறீங்க, சினிமாவில் பயணிக்கிறீங்க, எங்கே எப்படி நான் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது சார் தினந்தோறும் அந்த படம் பற்றி நம்ம பேசணும்னாலே நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு படத்துக்கு முழுமையாக எங்கேயுமே ஒர்க் பண்ணல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் எனக்கு. ஆமாம். அப்படி இருக்கும்போது அன்னைக்கு பீக்கில் இருக்காரு முரளி சார், அவர்கிட்ட எப்படி சார் கதை சொல்லுங்க? இல்லை அதான் நான் காதல் கோட்டையும் கொஞ்சம் நாள் ஒர்க் பண்ணேன். ஃபுல்லாக ஸ்கூல் போகல, டிஸ்கஷனில் இருந்தேன், சார் கூட ஃபுல்லாக இருந்தேன். ஸ்கிரிப்ட் முடிவு வரைக்கும் இருந்தேன். அந்த நான் முழுசாக ஒரு படத்தில் ஸ்கிரிப்ட் சைடு ஒர்க் பண்ணேன், அந்த படம் தான். பட் அந்த ஸ்கிரிப்டை வச்சு ஓரளவு கற்றுக்கிட்டது சார்கிட்ட தான். ஒரு ஸ்கிரிப்ட் எப்படி ஃபார்ம் அப்படின்றது அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டோம். ரெண்டாவது சார் கூட வேலை செஞ்ச எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஈகோவும் இல்லாத ஆளுங்க. ஒரு கோ டைரக்டர், ஒரு அசோசியேட், எல்லாருக்கும் எந்த ஈகோவுமே இருக்காது. நான் தான் கடைசியாக போய் சேர்ந்தேன். பட் ரொம்ப ரொம்ப அன்பாக நடத்துவாங்க எல்லாருமே. ஆனால் சூழல் காரணமாக அந்த படத்தில் நல்லா ஒர்க் பண்ண முடியாமல் போயிடுச்சு. நான் வெளியே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் எனக்கு வேறு எங்கேயும் போய் ஒர்க் பண்ணணும்னு தோணலை. ஏன்னா அகத்தியன் சார் வந்து கொஞ்சம் நல்லா நடத்தினார். ஒரு எல்லாரையும் வாங்க போங்கன்னு கூப்பிடுவார் அசிஸ்டன்டேட்டரை. கடைசியாக வந்து அசிஸ்டன்டேட்டர் இருந்தால் கூட வாப்போன்றதே இருக்காது. இன்னைக்கு கூட சில இடங்களில் பார்த்துருப்பீங்க, அசிஸ்டன்டேட்டர் வேலைக்கு வந்தால் எடுத்தோடனே ஒரு மாதிரி ஒரு இன்சில் மாதிரி ஒரு கெட்ட வார்த்தை போட்டு தான் கூப்பிடுவாங்க. ரொம்ப வாடா போடான்றதெல்லாம் சர்வசாதாரணமாக இருக்கும். ஈவன் டென்ஷன் எல்லாம் அங்கே தான் காமிப்பாங்க. அப்படி அதெல்லாம் அவர் பண்ணவே இல்லை. அவர் எல்லாரையும் வாங்க போங்கன்னு தான் சொல்லுவார், உட்காருங்கம்பார். அது நடிக்கலாம் இல்லை, ப்ராக்டிக்கலாகவே அவர் அப்படி தான் இருந்தார். பட் எனக்கு இதை விட இனிமேல் சிறப்பான ஒரு ஆள் கிடைச்சிருவாரான்லாம் தோணலை. பட் எனக்கு ஒரு எமோஷனல் இருந்தது, வேணாம் இனிமேல் போய் வாய்ப்பு தேடி இனிமேல் அசிஸ்டன்டேட்டர் ஆகி அப்புறம் அசோசியேட் ஆகணுன்றாங்க, அப்புறம் கோ டைரக்டர் ஆகணுன்றாங்க, இதுக்கப்புறம் டேரக்டர். எனக்கு இந்த ஃபார்ம்லாம் தெரியல, நான் நேராக டேரக்டர் ஆகணும். ஆனால் எனக்கு எந்த படத்துலையும் எனக்கு வந்து உதவி இயக்கணுன்ற கார்டு வரவே செய்யாது, எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நான் வந்து அப்படியே வந்து ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு அப்போ அந்த டைமில் ரூம்மேட் வந்து சசி, சொல்லாமலே படம் பண்ண சசி, அப்புறம் வந்து களஞ்சியம் பூமணி பண்ணார், அப்புறம் வந்து இந்த எஸ்பி ராஜகுமார்னு சொல்லி இந்த சுறா படம் டைரக்ட் பண்ணார் அவர், பாலசேகர் லவ் டுடே,
எல்லாருமே வந்து ஒரே ரூமில் இருக்க வேண்டிய சூழல் வந்து. பட் எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைமில் ஒவ்வொருத்தட்டையும். நான் ஒரு ஆள் தான் அங்கே போய் இருந்துட்டு ஒர்க்கும் பண்ணாமல் அவங்க கூட உட்காந்து பேசுறது, கதை பேசுறது எல்லாம் பேசுவேன். எல்லாரும் ஷூட்டிங் போயிட்டாங்க. நான் அவங்க ஷூட் போகும்போது நான் போய் பார்க்க போவேன், ஷூட் போவேன். கதிர் சாட்டெல்லாம் அது இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, சசி ஒர்க் பண்ணும்போது போவேன், ஷூட் பார்த்துட்டு இருப்பேன். மதியானம் சாப்பிடுவேன், அங்கேயே சாப்பிட்டு வரும்போது சசிட்ட ஒரு 50 ரூபா வாங்கிட்டு வந்துடுவேன். இதுதான் நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நீங்கள் ஒர்க்குக்கே வரலாம்ல அப்படிம்பாரு. அது போகிறதில்ல, எனக்கு செட் ஆகல. அப்புறம் நான் உட்காந்து தான் எழுதுறது படிக்கிறது அதான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் திடீர்னு ட்ரை பண்ண ஆரம்பிச்சது தான், படம் பண்ணலாம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சது தான். கதை கேட்குறாங்கன்னு சொன்னோன்னே சித்திரமகள் அப்படின்னு சொல்லி ஒரு மியூசிக் டைரக்டர் மூலமாக தான் ஒரு அறிமுகம் கிடைக்குது. அவர்கிட்ட போய் நான் கதை சொல்லணும்னு சொல்லிட்டு சொன்னோன்னா முதல்ல அவர் கதை சொல்றதுக்கு டைம் கொடுத்தாரு எனக்கு. நான் 2.5 மணி நேரம் கதை சொல்லுவேன் அப்படின்னு. 2.5 மணி நேரம் என்ன சொல்லுவீங்கன்னாரு. இல்லை கேளுங்க சார் அப்படின்னா. ஒரு சரி சொல்லுங்கன்னு சொல்லி கேஷுவலாக தான் ஆரம்பிச்சாங்க. நான் சொல்ல விஷயம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் 2.5 மணி நேரம் ஃபுல்லாக சொன்னேன் அவருக்கு தான். அப்போ அவர் கதை கேட்டார். கதை கேட்டோன்னா அவங்களுக்கு ரொம்ப அது வந்து ரொம்ப முதல் வாட்டி கேட்டு அவங்க சினிமாவிலே இருக்கக்கூடிய ஆளுங்க. அவங்க கிட்டத்தட்ட வந்து மணிரத்னம் சாரோட எல்லா படத்தையும் அவங்க தான் என்எஸ்சி டிஸ்ட்ரிபியூட்டர், சிட்டி என்எஸ்சி ரெண்டுமே. அவ்வளோ பெரிய ஏரியா, இன்னைக்கு வரைக்கும் சினிமாவில் பெரிய ஏரியா. அந்த படத்தை அவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. பகல் நிலவுலேருந்து மணி சார் பண்ண எல்லா படமும் அவங்க தான். ஸோ அவ்வளோ பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர், வீடு ஃபுல்லாக ஷீல்டாகவே இருக்கும் கம்ப்ளீட்டாக. ஸோ அங்கே வந்து நான் வந்து சொல்லும்போது அவர்கிட்ட நான் அப்படி சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சினிமா தெரிஞ்சவங்க வர அவங்க கேட்ட உடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப இம்பாக்ட் ஆகிட்டு அவங்களுக்கு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யார்கிட்ட ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டார். நான் எல்லா இன்டர்வியூலும் கூட சொல்லியிருப்பேன், அகத்தியன் சார்கிட்ட நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு. அகத்தியன் சாரும் இவரும் ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியாது. நான் சொல்லிட்டேன். அவங்க கேட்டோம் அகத்தியன் சார் அசிஸ்டன்டான்னு திருப்பியும் கேட்டாங்க அவங்க. ஆமாம் சார் அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. அப்போ அவர் ஒரு ஃபோன் பண்ணார். அவர் கேஷுவலாக ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு ஃபோன் எடுத்தால் நான் இந்த மாதிரி உட்காந்துருக்கேன், ஃபோன் எடுத்துகிட்டு வேலை சொல்லுங்கள் அகத்தியன் எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு. அப்போ நான் வையோ நான் வேறு இவர் என்ன சொல்கிறாருன்னு தெரியல, நான் வேறு ஒர்க் பண்ணேன்ட்டேன். அவர் அப்படியா உங்கள் அசிஸ்டன்ட் ஒருத்தருங்க வந்திருக்காரு அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு எங்கிட்ட கொடுத்தாரு. உங்கள் டேரக்டர் தான் பேசுகிறாரு, கொடுங்க. அப்போ நான் ஃபோன் அவங்ககிட்ட வாங்கிட்டு, சார் வணக்கம் சார் அப்படின்னு. வணக்கம் அப்படின்னாரு. நீங்கள் வந்து எனக்கு என்ன அவர் வந்து கேட்குறாரு, நீங்கள் வந்து என்னோட அசிஸ்டன்ட் தான் போய் சொன்னேன். அசிஸ்டன்ட் கிடையாது சார், நான் அவங்க கூட டிஸ்கஷன்லாம் இருந்தேன்ல சார் அப்படின்னு. அவர் அதை பெருசாலாம் எடுத்துக்கல. உடனே இவர்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு வாங்கிட்டு ஓகே நம்ம ஒரு நைட்டு டிரைவிங்கில் மீட் பண்ணுவார். அப்போ டிரைவிங் ஹோட்டல் இருந்தது சஃபேர் தேட்டர் பக்கத்தில் வச்சிட்டார். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் ஸ்கிரிப்ட் நல்லாயிருக்கு, நான் உங்களுக்கு படம் தரதை பற்றி பிரச்சனையே இல்லை, எங்கேயாவது ஒரு ஆள்கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஒரு அசிஸ்டன்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா தான் ஒரு படம் ரெண்டு படம் வேலை பார்த்தா தான் உங்களுக்கு சினிமா தெரியும். ஒரு கதை சொல்கிறது வேறு, அதை எடுக்கிறதுன்றது வேறு. அதனால நீங்கள் வந்து அப்போ அவங்க ஒரு படம் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருந்தாங்க. இந்த டாடா பிர்லா படம்லாம் பண்ணாங்க. ரங்கநாதன் ஒரு டேரக்டர், அவரை வச்சு அவங்க ஒரு படம் பண்ணுறது மாதிரி இருந்தாங்க. அங்கே நீ அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுங்க, அந்த படத்தில் அடுத்த படம் நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை சார் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண மாதிரி ஐடியாவே இல்லை அப்படின்னாரு. அப்பா அவர் சொல்கிறார், எங்களுக்கு படம் கொடுக்குற மாதிரி ஐடியாவே இல்லை அப்படின்னாரு. சரி படம் நீங்கள் கொடுக்கவே வேண்டாம் சார், எனக்கு வந்து நான் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண மாட்டேன் சார், நான் படம் பண்ணுறேன் அப்படின்னு. அப்பா அவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, சரி இதுக்கு யார் ஹீரோ, முரளி சார்னு சொல்லியிருந்தேன் நான். சரிங்க முரளி சார் டேட் வாங்கிட்டு வாங்க, உங்களை நான் டைரக்டர் ஆக்குறேன். ரொம்ப கேஷுவலாக சொன்னார், நடக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் சொன்னாங்க முரளி சார், ஏன்னா முரளி சார் பீக்கில் இருக்காரு. அப்போ நம்ம இங்கேயும் வேலை பார்க்கல, முரளி சார்ட்டு டேட் வாங்கிட்டு வாங்க நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னாரு. முரளி சார்ட்டு நீங்கள் ப்ரொடியூசர்னு சொல்லலாமா, தாராளமாக சொல்லலான்ட்டு அவன் என்ன மறுபடியும் இன்வெஸ்டாக எங்கள்கிட்ட ஒரு கார்டு கொடுத்தாங்க, அவங்களுடைய விசிட்டிங் கார்டு கொடுத்தாங்க. இதை வச்சுங்க, நாங்கள் தான் ப்ரொடக்ஷன் சொல்லுங்கள், நீங்கள் முரளி சார்ட்ட கதை சொல்லிட்டு வாங்க அப்படின்னாரு. இது காலையில் ஒரு 11 மணிக்கு நடக்குது. நான் ஈவினிங் கரெக்டாக 7 மணிக்கு முரளி சாரை வந்து காலமெல்லாம் காதல் உள்ள ஷூட்டிங்கில் பார்க்குறேன் தேனாம்பேட்டையில். பிடிச்சேன். போய் நிற்கிறேன் நான் முரளி சார்ட்ட கதை சொல்கிறதுக்கு. அங்கே பார்த்தா அங்கே போய் பரபரப்புறான்னு இருக்காங்க எல்லாருமே. முத்தம் சிவகுமார்னு ஒருத்தர் இருந்தார். அப்போ அவர் அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அந்த படம் யாரோட படம்னா சிவசக்தி பாண்டியன் சார் படம் தான். அது காதல் கோட்டை எடுத்த கம்பெனி தான் அந்த படம் பண்ணுது. நான் அங்கே போய் நிற்கிறேன், எனக்கு அங்கே தெரிஞ்சவங்க நிறைய இருக்காங்க. வந்துட்டு அவர் சிவகுமார்கிட்ட சொல்கிறேன், நான் எனக்கு முரளி சார்ட்ட கதை சொல்லணும், காமெடி பண்ணுறீங்க கதையெல்லாம் சொல்லி ப்ரொடியூசர் இருக்காருங்க எனக்கு அப்படின்னு ஒன்றா கார்டு கொடுத்தேன். அவருக்கு ஹீரோன்னா ப்ரொடியூசர் இப்போ நிறைய பேர் இருக்காங்க, யாரை வேணாலும் இல்லை, இவரை கூட நீங்கள் ப்ரொடியூசர் ஆக்கிடலாம். பட் அவர் கதையெல்லாம் இப்போதைக்கு படம் பண்ண மாட்டார், ரொம்ப லேட்டாகும் அப்படின்னாரு. இல்லை சார் நான் ஒரு வாட்டி பார்க்கணும் சார், அவரை பார்த்துட்டீங்களே கிளம்புங்க அப்படின்னு. இல்லை சார் கதை சொல்லணும் அப்படின்னு. சாத்தியமே கிடையாதுங்க, இப்போதைக்கு ஒன்று நடக்காதுன்றாரு. அப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் ஒரு மாதிரி அவர் அடிக்கடி பார்ப்பாங்க இல்லையா, ஒரு ஆர்டிஸ்ட் உட்காந்துட்டு பார்க்கும்போது நான் வணக்கம் சார் 4-5 வாட்டி வணக்கம் போடுறேன். அவர் பார்த்துட்டு என்னை பார்த்துட்டு கூப்பிட்டாரு, சிவகுமார் கூப்பிட்டாரு. சார் கூப்பிட்றாரு அப்படின்னு அவர் தான் கூப்பிட்டு போனார். சார் இவர் வந்து ஏற்கனவே நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணார், ஒரு சின்ன பிரச்சனையில் போயிட்டார். அவர் வந்து உங்களை வச்சு ஒரு கதை சொல்லணுமா, ஸ்கிரிப்ட் சொல்லணுமா? கண்டிப்பாக கேட்கலாம் சிவா, ஒரு 2-3 வருஷம் கழிஞ்சு கேட்கலாம், ஒரு 2 வருஷமாக தான் ஆகும் அப்படின்னாரு. நான் உடனே சொன்னேன் அவர்கிட்ட வந்து டக்குன்னு, சார் நான் இப்போ சொல்லணும் சார் உங்களுக்கு கதை அப்படின்னு. அவர்கிட்ட கேட்கவே இல்லை, அவர் சொன்னேன். சார் நான் இப்போ கதை சொல்லணும் அப்படின்னு. அதாவது புரியல எனக்கு. இல்லை இப்போ கதை சொல்லணும் சார் அப்படின்னு. இப்போவா அப்படின்ட்டு சிரிச்சுட்டு, இல்லை ஏன் அதைத்தான் நான் சொல்கிறேன்ல 2 வருஷம் ஆகும் அப்படின்னாரு. இல்லை சார் எனக்கு ஒரு வாட்டி நரேஷன் கொடுத்தீங்கன்னா கேட்டால் நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு நரேஷன் நீங்கள் கொடுத்தீங்கனாலே நான் உடனடி படம் பண்ண முடியாது, நான் ஒரு 4 யார் கமிட்மெண்ட் இருக்குது, யாரை சூஸ் பண்ணுதுன்னே தெரில, பண்ண முடியாது அப்படின்னாரு. சார் களஞ்சியெல்லாம் என்னோடய ரூம்மேட்டு தான் சார்,
பூமணி பண்ணிட்டு இருக்கீங்களா சார், அது வந்து ரூம்மேட்டு தான், எனக்கு நல்லா தெரியும், நான் உங்களுக்கு கதை சொல்லணும் சார், திருப்பி சொன்னேன். அவர் இருங்க நான் கூப்பிட்றேன் உங்களை அப்படின்ட்டார். அப்புறம் சிவா வந்து கிளம்பும்போது சொன்னார், சார் ரொம்ப நல்லா இருக்கும் சார், நீங்கள் கேளுங்க சார், கேட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னு மட்டும் சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் டைம் இருந்தால் கேளுங்க, பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் சார், நான் ஒரு வாட்டி கேட்டிருக்கேன் அப்படின்னாரு. அதெல்லாம் அவர் சொன்னார், சிவா எல்லாரும் அவங்க கதை நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. சிவா எப்படி சிவா ஒரு 11 இப்போ வந்திருக்காரு, கதை சொல்லணுன்றாரு, 2 வருஷம் டைம் இன்னைக்கு சொல்லணுன்றாரு, அவர் பெரிய ஆர்வமாக இருக்காருன்றதை நீங்களும் சேர்ந்து சொல்லுங்க, எப்படி பண்ண முடியும் அப்படின்னாரு. அப்புறம் நான் நின்றுட்டே தான் இருந்தேன். அப்புறம் அவர் என்ன நினைச்சாரோ தெரியாது, கொஞ்சம் லேட்டாகி ஒரு மணி நேரம் கழிஞ்சதுக்கப்புறம் என்ன பார்த்தாரு. அப்போ நின்றுட்டு இருந்தேன், என்னை கூப்பிட்டு பார்த்தார் என்னன்ற ஒருத்தர் குண்டார் மேக்கப் மேன் அவர், ஆனால் இவர்கிட்ட அந்த டீட்டெயில் சொல்லிட்டு நைட்டு வர சொல்லுங்கண்ணே அப்படின்னாரு. அப்புறம் எனக்கு அவர்கிட்ட கேட்டேன், அவர் சொன்னார், எந்த ஊர் நீங்கள் எடுத்தோன்னா தான் கேட்டார், எந்த ஊர் நீங்கள், நாகர்கோவில் சார். சரி ஓகே, என்ன கதை சொல்லணுமா நீங்கள், அதுக்கு தான் வந்தேன் சார் அப்படின்னு. சரி ஓகே, அவங்க நீங்கள் வந்து நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே 8 மணிக்கு வந்துருங்க, நான் ஷூட் 10 மணிக்கு ஆகிடும், நீங்கள் 8 மணிக்கு வாங்க, சாலிகிராமத்தில் சேவாமந்தின்னு ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது, இப்பவும் இருக்குது, அங்கே வந்துருங்க அப்படின்னாரு. அப்போ நான் கரெக்டாக போயிட்டேன் 8 மணிக்கெலாம் போய். அன்னைக்கு நைட்டு முரளி சார் கதை கேட்டேன். கதை கேட்ட விதமே ஒரு பெரிய ஸ்கிரிப்ட்னு வச்சிங்களேன். அந்த ஒரு 3 மணி நேரம் பெரிய ஒரு மேஜிக் நடந்தது. நான் போனது, உட்கார்ந்தது, அவரை வந்து முதல்ல சொல்ல ஆரம்பித்த உடனே ஷார்ட் ரெடின்னு ஒருத்தர் வந்து கூப்பிட்டுருவார், அப்புறம் போயிடுவார், அப்புறம் நான் கொஞ்சம் சொல்லுவேன், அப்புறம் மறுபடியும் கூப்பிடுவாங்க. ஒரு 20 நிமிஷம் கேட்டவுடனே அவருக்கு கொஞ்சம் விட்டு தான் கேட்டார். அதான் ஒரு நடிகன்கிறவங்க. இன்னைக்கு அந்த மாதிரியான நடிகன்லாம் வந்து இல்லைன்னு நான் சொல்ல வரல, பட் அவரை மாதிரியான ஒரு உள்வாங்கிறது இருக்குல்ல சார், ஒரு விஷயத்தை வாங்குறது இருக்குல்ல, ஒரு 15 நிமிஷம் தொடர்ச்சியாக கேட்டவுடனே அவர் ஷார்ட் ரெடின்னு கூப்பிட்டாங்க. ஃபைட்டு தானே எடுக்கிறீங்க, வேறு ஏதாவது ஷார்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், நான் ஒரு கொஞ்சம் லேட்டாகி வரேன் அப்படின்ட்டார். நீங்கள் சொல்லுங்கள், கேப்லாம் விட விட்டா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்போ நான் கேட்டு ஒரு 1 hour சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கேட்டார். கேட்டு நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சாப்பிட்டு அப்புறம் பார்த்துட்டு சிகரெட் பாக்கெட் வச்சுருந்தார். அவர் நிறைய ஸ்மோக் பண்ணுவார். தம் அடிப்பீங்களா அப்படின்னாரு. இல்லை சார், நான் இல்லை வேணாம் சார் அப்படி, சும்மா அந்த இதெல்லாம் பண்ணாதீங்க, தம் அடிப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னாரு. தம் அடிப்பேன் சார், நான் இந்த ஷர்ட் எடுத்துங்கன்னு சொல்லி கொடுத்து நான் ஷார்ட் முடிச்சுட்டு வரேன், சாப்பிட்ருங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே இருங்க, நான் வந்து கேட்குறேன் அப்படின்னா. அப்புறம் வெளியே வந்தோன்னா நான் வேறு ஒரு நண்பர் ஒருத்தர் போயிருந்தேன். வெளியே வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண மறுபடியும் வந்தவொன்னு நான் கூப்பிட்டாரு. நைட் ஷூட்டிங் முடியும் போது கிட்டத்தட்ட 1:15 மணி ஆகிடுச்சு. அப்போ நைட் ஷூட்டிங் ஒரு 1:15 மணி ஆகிடும், 2 மணி ஆகிடும். அப்போ நைட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் என்கிட்ட பேசிட்டு இருந்தார். இன்னைக்கு நைட்டே காரில் எதில் வந்தீங்கன்னாரு. நானும் என்னோட மியூசிக் டைரக்டர் ஓவியன்னு சொல்லி, இப்போ அவர் இல்லை, அவர் தான் தினந்தோறும் மியூசிக் பண்ணார். நான் ஒரு வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு தான் போயிருக்கோம். அப்போ அவர் எதில் வந்தீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், சைக்கிளில் தான் சார் வந்தோம் அப்படின்னு. எனக்கு வந்து அது ஆரம்பத்துலேருந்தே இருந்ததுங்க. நான் இருக்கிறதா சொல்கிறது தான். நான் ஆட்டோ போட்டு வந்தேன், நான் இப்படி வந்தேன், அதெல்லாம் தேவையில்லைன்னு தோணுது எனக்கு. அதெல்லாம் வேணாம், என்ன சும்மா அந்த சீன் போடுறதெல்லாம் வேணாமேன்னு தோணுது. நான் இப்படி தான் இருக்கேன், அவ்வளோதான். வந்தேன்னு அவர்கிட்ட சொன்னேன் நான். அவர் ஒன்று சொன்னார், ஏன் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாஸ்டார் என்ன கூப்பிட்டாரு. ஆனால் ஒன்று பண்ணுங்கன்னா, நீங்கள் அந்த சைக்கிள் எடுத்து மண்டபத்துக்குள்ளே விட சொல்லுங்கள், நாளைக்கு காலையில் வந்து எடுத்துக்கிட்டோம், நீங்கள் நாளைக்கு வேறு யாரையும் ஒருத்தர் அனுப்பிச்சி விட்டு எடுத்துக்கங்க நீங்கள் அப்படின்னாரு. இப்போ நீங்கள் வாங்க போகலாம், எங்கே போகணுன்னாரு. நான் அங்கே போகணும், கண்ணம்மாப்பேட் பக்கத்தில் போகணும் அப்படின்னு. வண்டியில் இறங்க போகலான்னாரு. சார் எங்கள் மியூசிக் டைரக்டர் வந்துருக்காரு சார் பார்த்தார். இன்னைக்கு அது ஞாபகம் பார்த்தார். ஏன்னா நானும் ரொம்ப டல்லாக இருப்பேன், என்னோட மியூசிக் டைரக்டர் என்னோட ரொம்ப டல்லாக இருப்பார். பார்த்தாரு, ஓ இவர் தான் மியூசிக்கா அப்படின்னாரு. கேட்டோம், ஆமாம் சார் அப்படி பார்த்தோம்னு நினச்சேன் சார், வேறு மாதிரி இது. ஓ சரி ஓகே, சரி உட்காருங்க, 2 பேர் உட்காருங்கன்னாரு. உட்கார்ந்தா அப்புறம் அசோக்குள்ள இருந்தார் முரளி சார். அப்போ இங்கேருந்து வண்டி நேரே அவர் தான் டிரைவ் பண்ணார். வண்டி போய் அசோக்குள்ள தாண்டி இப்போ இந்த சரவணப்பன் ஹோட்டலில் இருக்குது பில்லர் பக்கத்தில், அந்த கார்னரில் வண்டி டேன் ஆச்சு. சார் நான் இங்கேயே இறங்கிறேன் சார், அது நடந்து போயிடும் சார் அப்படின்னு. எப்படி நடந்து போவீங்க, 2:45 மணி ஆகுது, இடம் சொல்லுங்கள் நான் ட்ராப் பண்ணுறேன்ட்டு என்னை அன்றைக்கே கொண்டு வந்து என்னை ட்ராப் பண்ணார் வீட்டுக்கு. ட்ராப் பண்ணிட்டு போனோன்னு நாங்கள் வண்டி விட்டு இறங்கணுன்னு கேட்குறேன், சார் நாளைக்கு காலைல ப்ரொடியூசர்கிட்ட போனால் என்ன சார் நான் சொல்கிறது அப்படின்னாரு. இந்த கார்டு வேறு கொடுத்துருந்தேன் அவர், நீங்கள் காலைல ப்ரொடியூசரை போய் பாருங்கள் நீங்கள் அப்படின்ட்டு. முதல் நாளே அந்த மேஜிக் லைஃப்பில் நடந்தது எனக்கு. நான் அடுத்த நாள் காலையில் ப்ரொடியூசரை போய் பார்க்குறேன். அவர் என்னை கூப்பிட்டு போய் இந்த பக்கம் நெல்லுங்க, கிழக்கு பார்த்து நெல்லுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தாரு. என்னங்க பண்ணீங்க அந்த மனுஷனை, அவர் அப்படி சொல்கிறாரு, நான் இம்மிடியேட்டாக டேட்டு தரேன்றாரு, உடனடியே டேட்டு தரேன் அப்படின்றாரு அவர் அப்படின்ட்டு இது கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு மேஜிக் லைஃப்பில் நடந்தது. அது என்னன்னா, நான் என்ன நினைப்பேன்னா, அந்த மாதிரியெல்லாம் ஈஸியாக லைஃப்பில் நடந்ததுனால தானோ இன்னும் தெரியல, நான் வந்து கிடைச்ச ஒரு விஷயத்த ஈஸியாக கொண்டு போய் தொலைச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தேடி கண்டுபிடிச்சி மறுபடியும் எடுத்திருக்கேன். நான் வந்து அந்த பையன் வந்தான், அவன் வந்தான், அடுத்த சீனில் வந்து இவன் வந்தான், அப்படிலாம் சொல்ல நான் அவருக்கு சினிமா காமிச்சேன். இவர் அவன் மணிசார் படத்துல எல்லாம் நடிச்சவர், இவர் இதயம் படத்தில் நடிச்சவர், பெரிய நான் அப்படியே நினைக்கவே இல்லைங்க.